வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் மூலமாக வழங்கப்படுகிற யோகமும் மனித மாண்பும் பட்டப்படிப்பில் MVOC என்று சொல்லப்படுகிற மாஸ்டர் ஆஃப் ஒகேஷன் கோர்ஸ் இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் வகுப்பில் சேர்ந்து பயின்று கொண்டிருக்கும் மாணவ சான்றோர்களான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்கள். நாம் இன்று சிந்திக்க இருக்கும் பாடம் அடிப்படை யோகா, ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் யோகா என்று சொல்லப்படுகிற பாடம். அதில் யூனிட் 4 4வது அலகான யோகாவின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு யோகிகளின் பங்களிப்புகள். இந்த பாடத்திட்டத்திற்குள் நுழைவதற்கு முன்பு நான் ஒரு சில பொதுவான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் விஷயம், இது வாழ்க்கை கல்வி, வெறும் மதிப்பெண்கள் பெறுவதற்கான கல்வி அன்று. இதை மனசுல அழுத்தமா பதிய வச்சுக்கோங்க. நிச்சயமா நீங்க நன்கு படித்து நல்ல மதிப்பெண்களும் பெற போகிறீர்கள், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அது ஒரு பை ப்ராடக்ட். முதன்மையான நோக்கம், பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னா, டு பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறி வர வேண்டும். தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த வாழ்க்கை சவால்களை புன்னகையோடு எதிர்கொள்கின்ற திறன் வளர்ந்த ஒரு நபராக முன்னேறுவதுதான் இதனுடைய முதன்மை நோக்கம். இந்த PPT, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் என்று சொல்கிறோம் அல்லவா, இவையெல்லாம் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம். ஆனால் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த பாடம் மட்டும் உங்களுக்கு புத்தக வடிவில் இல்லாமல் PDF ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க படிக்கணும். அதுவும் கூட ஒரு சின்ன அளவில் தான் சப்ஜெக்ட் இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கிறது ஒரு மாஸ்டர் டிகிரி. அதனால நிச்சயமாக நீங்கள் உங்கள் சென்டரில் லைப்ரரி இருக்கு, அதை பயன்படுத்தி அங்கே இருக்க புத்தகங்களை படித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்கள் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது எங்களது அன்பு வேண்டுகோள். ஏனெனில் இந்த கல்வி பற்றி குறிப்பிடுகிற பொழுது நம்முடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர் மூலமாகத்தானே நாம் படிக்கிறோம். பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் மாண்புமிக்க டாக்டர் கிருஷ்ணன் சார் அவர்கள் நமது ஆழியாறு அறிவு திருக்கோவிலில் தொடக்க விழா நிகழ்ந்த பொழுது சொன்னது, மொத்தம் 1467 பேர் இந்த கல்வியில் MVOC இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் கல்வியில் சேர்ந்திருக்கிறீர்கள். அது ஒரு பக்கம் மகிழ்ச்சி என்றாலும் என்னுடைய நோக்கம் இந்த 1467 பேர் மூலமாக என் தேசத்தின் அந்த கடைக்கோடி மக்களின் வாழ்க்கை தரம் எந்த அளவிற்கு உயர்ந்தது என்பதுதான் என்னுடைய கன்சர்ன் சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. நிச்சயமாக இந்த கல்வி மூலமாக நீங்கள் உயர்ந்து வர வர உங்கள் குடும்பம் உயரும், அதன் விளைவாக உங்கள் ஊர் உயரும், நிச்சயமாக நம் நாடும் உயர்ந்து வருவதை நாளடைவில் நாம் பார்க்க முடியும். எனவே ஒவ்வொருவரும் தயவு செய்து உங்களது செல்ஃப் டெவலப்மெண்ட் என்று சொல்வோம் அல்லவா, அந்த சுய முன்னேற்றத்தை அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக மதிப்பெண்கள் தன்னை போல வந்துவிடும். சரி, இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போகிறோம். இந்த பாடத்தில் நாம் கிட்டத்தட்ட 11 பெயர்களை பற்றி படிக்க போகிறோம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொடங்கி நமது குருபிரானான அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி வரை 11 ஞானிகள் தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்து மனிதகுலத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்ற வரலாறு படிக்கிறோம். கதையல்ல, நடந்த
வாழ்க்கை வரலாறு நாம் படிக்கிறோம். நோக்கம் என்ன? படிப்பதோடு நின்று விடாமல், இவர்கள் எல்லாம் என்னைப் போல சாதாரண மனிதர்கள் தானே, இவர்களால் இந்த உலகமே இவ்வளவு நன்மை பெற்றிருக்குமானால் வாட் அபவுட் மீ, இதில் ஒரு சிறு துளியையாவது நான் செய்ய வேண்டாமா என்ற சிந்தனை உங்களுக்குள் எழுமானால் அதுதான் இந்த கல்வியின் வெற்றியாகும். நாம் இப்ப முதல்ல மகான்களது வாழ்க்கையை தெரிந்து கொள்வதன் நோக்கம் நாமும் அதுபோல உயர்ந்து வர வேண்டும் என்பதுதான். ஏனெனில் நாம் மிக குறைச்சலான மகான்களைத்தான் எடுத்திருக்கிறோம். அருட்தந்தை சொல்வார்கள், பாரத நாடு பழம்பெரும் நாடு என்று பெருமைக்குரியது. என்ன காரணம் என்றால், இந்த தேசத்தில்தான் தங்களது வாழ்க்கை என்ற அளவில் குறுகி நிற்காமல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகளாவிய ஒரு சிந்தனை அதிகம் நபர்களுக்கு இருந்திருக்கிறது. அதனாலதான் ஒரு மேலை நாட்டு அறிஞர் இந்திய தேசத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, இந்த உலகம் முழுவதையும் நான் என் வீடாக கருதினால் அதில் பூஜை அறையாக இருக்கின்ற பெருமை இந்திய தேசத்திற்கு மட்டுமே உண்டு. என்ன காரணம்? இந்த தேசத்தில்தான் மனிதர்கள் உலக நலனிற்காக சிந்தித்தவர்களை கொண்டாடினார்கள். இங்கு கோடீஸ்வரர்களை கொண்டாடுவதை விட அனைத்தையும் துறந்த துறவிகளை கொண்டாடுவது இயல்பாக இருந்தது. அதில் நாம் ஒரு குறிப்பிட்ட 11 மகான்களது வாழ்க்கை வரலாற்றை மட்டும் நம் கல்வி திட்டத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடம் படித்து முடிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இவர்களைப் போலவே, இன்னும் நமக்கு பாடத்திட்டம் ஒரு குறுகிய வரையறைக்குள் இருப்பதால் புத்தரை கொண்டு வர முடியவில்லை, நம் தமிழகத்தினுடைய மகாகவி பாரதியை கொண்டு வர முடியவில்லை, இன்னும் தாயுமானவர், தெய்வப்புலவர் திருவள்ளுவர், இப்படி நிறைய பேரை நம்மளால கொண்டு வர முடியவில்லை. ஆனால் நிச்சயம் நீங்கள் அவர்கள் குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக என்னால் நான் பிறந்த இந்த மண்ணை கொஞ்சம் உயர்த்த முடியுமானால் அதுவே என் பிறவியின் பலனாகும் என்கின்ற ஒரு தூண்டுதல் உங்களுக்குள் ஏற்படுவதுதான் இந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். நாம் முதலில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் இருந்து தொடங்குகிறோம். அவருடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு 50 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறார். நிச்சயமாக நாம் சிந்திக்கலாம், அந்த 50 ஆண்டுகளில் அவர் மானுட வாழ்வில் எத்தனை பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்னு பாருங்க. அவர் பிறந்தது வங்காளத்தில் உள்ள கமார்புகூர் என்ற ஊரில் 1836ஆம் ஆண்டு பிறந்தார். நமக்கு தெரியும், அது ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்த காலம். அப்பொழுது ஆங்கிலேயர்கள் நம் இந்தியாவின் தலைநகராக கொல்கத்தாவைத்தான் கொண்டிருந்தார்கள். அந்த கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள தட்சிணேஸ்வரத்தில் காளி கோவில் பூசாரியாக ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரது சிந்தனைகள் எல்லாம் மிக உயர்ந்திருந்தன. அவர் தேசத்தின் விடுதலை பற்றி அக்கறை கொண்டிருந்தாலும் ஆன்ம விடுதலை தான் அவரது மைய கருத்தாக இருந்தது. பல பயிற்சிகளை மேற்கொள்கிறார். அதற்காக யோகங்கள் 4ஆக பிரிப்போம் நாம், பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்று. அந்த யோகங்களை எல்லாம் பயின்று அதனுடன் தாந்திரீகமும் பயின்று தன் ஆன்மாவை அவர் உணரத் தலைப்பட்டார். பல குருமார்களையும் அதற்காக அவர் ஏற்றுக்கொள்கிறார். தாந்திரீகத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்தது பைரவி பிராமணி என்பவர்கள். அந்த அம்மையாரிடம் இருந்துதான் அவர் தாந்திரீகம் கற்றுக்கொண்டார். இந்த யோகங்களோடு சேர்ந்து அவர் மதங்கள் குறித்தும் ஆராய்ச்சி மேற்கொண்டார். இஸ்லாமிய மதத்தில் உள்ள சூஃபிசம் மற்றும் கிறிஸ்துவ சிந்தனைகளையும் தான் பயிற்சி செய்கிறார். அதை பற்றி அவர் சொன்னது, எவ்வளவு நம்பிக்கைகள் மனித வாழ்வில் இருக்கிறதோ அவ்வளவு பாதைகள் என்று சொன்னார். என்ன ஒரு பரந்த உள்ளம் பாருங்க. நான் பிறந்த இந்த இந்து சமயம்தான் இறைவனை அடைவதற்கான ஒரே பாதை என்று சொல்லாமல்,
நீங்கள் கிறிஸ்துவ மதத்தின் வாயிலாகவும் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளலாம், இஸ்லாம் மார்க்கத்தின் வாயிலாகவும் இறைவனை உணர்ந்து கொள்ளலாம். மதங்கள் என்பனவெல்லாம் இறைவனை அடைவதற்கான ஒரு பாதை, அவ்வளவுதான். இறைவன் என்பதுதான் நீங்கள் சென்று சேர வேண்டிய இலக்கு, டெஸ்டினேஷன். அவரது கருத்துக்களினுடைய சாரம் என்பது ஜீவன் சிவம். இறைவனை தேடி நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம், இறைவன் ஒவ்வொரு உயிரிலும் குடிகொண்டிருக்கிறான். யோகம் பயில்வதனுடைய நோக்கம் என்ன? தெய்வீகம். இந்த தெய்வீகத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதுதான் யோகம். ஒவ்வொரு ஆன்மாவுமே தெய்வீகம்தான். நீங்கள் எதன் மூலமாகவும், நீங்கள் செய்கின்ற வேலை மூலமாக, அல்லது உங்களது படிப்பு, தியானம், அறிவு என்ற எந்த வழியாகவும் இந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரது சிந்தனைகள். நான் மீண்டும் சொல்கிறேன், மிக குறைச்சலான விஷயங்கள் தான் பிபிடியில் இருக்கும். அதிலும் கூட நேரம் கருதி நான் சிலவற்றை கடந்து செல்வேன். ஆனால் இந்த பாடத்திட்டம் நீங்கள் அழகாக ஆழமாக படிப்பதற்கு இது ஒரு சின்ன உதவி. சரி, இந்த பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை உலகம் கொண்டாடியதற்கு காரணம் அவரது முதன்மை சீடரான சுவாமி விவேகானந்தர். உண்மையில் விவேகானந்தர் இல்லை என்றால் பரமஹம்சரை யாரும் தெரிந்து கொண்டிருந்திருப்போமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனெனில் விவேகானந்தர் தான் தன்னுடைய குருபிரான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெயரால் ராமகிருஷ்ண மடம் நிறுவி சமுதாய மக்களுக்கு எண்ணற்ற தொண்டுகளை செய்தார். இன்று வரை ராமகிருஷ்ண மடம் உலகம் முழுவதும் கிளைகளை பரப்பி மிக உயர்ந்த முறையில் சேவை செய்து கொண்டு வருகிறது. சுவாமி விவேகானந்தரை பற்றி சொல்ல வேண்டுமானால் செயல், கர்ம யோகம் என்பதுதான் அவரது கொள்கையாக இருந்தது. அவர் இத்தனைக்கும் மிக மிக உயர்ந்த ஒரு ஞானி, அறிவின் பாதையில் பயணம் செய்தவர் என்ற பொழுதும் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். வெறும் 39 ஆண்டுகள் தான் அவர் இந்த பூவுலகில் வாழ்ந்திருந்தார். ஆனால் அதற்குள் அவர் சாதித்தது எண்ணற்றவை. சரியாக அவரது 30வது வயதில் அவருக்கு அமெரிக்க தேசத்தின் சிகாகோவில் நடைபெற்ற பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு அப்படி வந்த பொழுது, நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது. அவருக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் அந்த பேரவையில், மதங்களினுடைய ஒரு மாநாட்டில் எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று ஆரம்பிக்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் மட்டும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று தொடங்கி அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கிறார். மொத்த ஆடியன்ஸும் எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து அவரை பிரமிப்போடு பார்த்தார்கள். அதன் பிறகு அமெரிக்க தேசத்தில் அவர் அதிகம் சொற்பொழிவுகள் நிகழ்த்தி அங்கு உள்ளவர்கள் எல்லாம் இந்திய தேசத்தை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு செய்த ஒரு பெருமைக்குரியவர். பிறகு நம் தேசம் திரும்பி 1897 மே மாதம் முதல் நாள் அன்று கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள பேலூர் மடத்தில் தான் ராமகிருஷ்ணா மிஷன் நிறுவப்பட்டது முதல்ல. அதன் பிறகு அதனுடைய கிளை இப்போ சென்னையில் இருக்கு, அமெரிக்காவில் கூட நியூயார்க், கலிபோர்னியா, நிறைய இடங்கள்ல பரவி இருக்கு. வேதாந்த சொசைட்டி என்ற பெயரால் வேதாந்த கருத்துக்களை அவர்கள் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தரது மிக முக்கியமான செய்தி, ஒவ்வொரு மனிதரும் தனக்குள் உறைந்திருக்கும் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதுதான் மனித வாழ்வின் லட்சியம். இன்னும் சொல்ல போனால் கல்வியின் நோக்கம் அதுதான் என்று சொல்வார். Education is the manifestation of divine already present in man. நாம் ஒவ்வொருவருமே அந்த இறைவனது ஒரு சிறு துளி. இதை வெளிப்படுத்துவதுதான் இந்த வாழ்வினுடைய நோக்கம் என்று சொன்ன பெருமைக்குரியவர் சுவாமி விவேகானந்தர். அவர்தான் முதலாக யோகம் என்பது சயின்ஸ் என்று சொல்கிறார். அது மதத்தினுடைய அறிவியல். மதம் வழிபாடு, இறை வழிபாடு, மந்திரம், ஜபம், நாமம், உச்சாடனம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சயின்டிஃபிக் அப்ரோச் ஆஃப் ரிலிஜியன் இஸ் யோகா. இன்னும் சொல்ல போனால் இட்ஸ் ஆல்சோ சயின்ஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். அவரது குறிக்கோள் பாருங்க, ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னுடைய சொந்த விடுதலை, ஆன்ம விடுதலை என்று சொல்வோம் அல்லவா, லிபரேஷன் ஆஃப் த சோல், அதற்காகவும் இந்த உலக நன்மைக்காகவும் வாழ்வதுதான் வாழ்வின் லட்சியம் என்று சொன்னார்.
இது உண்மையில் நமக்கு பிரமிப்பா இருக்கும். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 1958ஆம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை தான் பிறந்த கூடுவாஞ்சேரின் கிராமத்தில் தொடங்கிய பொழுது ஒரு சின்ன பேனர் வச்சு தொடங்கியிருப்பாங்க. அதில் அவர் என்ன அப்படியே இதுதான் எழுதியிருக்காங்க, செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் சர்வீஸ் டு ஹியூமனிட்டின்னு என்று எழுதியிருப்பார். பாருங்க, செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா என்ன? சொந்த விடுதலை. சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, உலக நலனுக்காக வாழ்வது. பிரமிப்பாக இருக்கும். அப்படியே சுவாமி விவேகானந்தரது வார்த்தைகள். இதை விவேகானந்தரே ஒரு முறை சொல்லியிருப்பார். தந்தையை பற்றி அவருக்கு என்ன தெரிந்ததுன்னு தெரியாது. அவர் சொல்கிறார், இந்த தேசத்தினுடைய தென் பகுதியில் ஒருவர் தோன்றுவார். அவர் சீடர்களை அல்ல, ஆசிரியர்களை உருவாக்குவார். அன்று விவேகானந்தர் கணித்த அந்த கணிப்பு அருட்தந்தை மூலமாக செயலுக்கு வந்திருக்கிறது. இன்று ஆழியாறு அறிவுத்திருக்கோவில் மூலமாக கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை உருவாக்கி உலகம் முழுவதும் இந்த சொந்த விடுதலை மற்றும் உலக நலன் குறித்து ஒவ்வொரு தனி மனிதரும் சிந்திப்பதற்காக வேதாத்திரிய தொண்டர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல விவேகானந்தர் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். நம் தசைகள் இரும்பு போல் இருக்கணும், நரம்புகள் எஃகு போல இருந்தால்தான் மனம் வலிமையாக இருக்கும். மனம் வலிமையாக இருந்தால் வாழ்க்கை வளமாகும். அவர் தோற்றுவித்ததுதான் ராமகிருஷ்ணா மடம், ராமகிருஷ்ணா மிஷன். மருத்துவம், தியானம், கல்வி, சமூக சேவை என்று பல சேவைகளை ராமகிருஷ்ண மடம் செய்து கொண்டிருக்கிறது. பல நாடுகளிலும் இருந்து தொண்டு செய்து கொண்டிருக்கிறது. அதே போல சுவாமி விவேகானந்தரை ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் என்றே சொல்வார்கள். அப்படி ஒரு ஆழ்ந்த கல்வி அறிவு கொண்டவர். அவருடைய சிந்தனைகளில் ஸ்ரீ அரவிந்தர், மகாத்மா காந்தி, பரமஹம்ச யோகானந்தர் மற்றும் அன்னி பெசன்ட் போன்ற சிறந்த சிந்தனையாளர்களின் தாக்கத்தை நாம் காண முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்கவிருப்பது ஸ்ரீ அரவிந்தர் அவர்களது வாழ்க்கை சரிதம். அரவிந்தர் ஓரளவுக்கு நீண்ட காலம் 78 ஆண்டுகள் இந்த பூவுலகில் வாழ்ந்தார். அவரும் பார்த்தீர்களானால் வங்காளத்தை தான் தன் பூர்வீகமாக கொண்டவர்கள். அரவிந்தரது வாழ்க்கை நமக்கு மிக ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏனெனில் 7 வயதிலேயே அவர் இங்கிலாந்துக்கு அனுப்பப்படுகிறார். அவர் அங்கே லண்டன் செயின்ட் பால்ஸ் பள்ளியிலும் அதைத் தொடர்ந்து கேம்பிரிட்ஜ் கிங்ஸ் கல்லூரியிலும் படித்ததன் காரணமாக அந்த பைபிளின் தாக்கம் அவரில் நிறைய காண முடியும். அதன் பிறகு சரியாக தனது 21வது வயதில் மீண்டும் இந்தியா திரும்பி வருகிறார். கல்வி கற்று இந்தியா பரோடா கல்லூரியில் ஒரு ஆங்கில பேராசிரியராகவும் பின்னர் துணை முதல்வராகவும் பணியாற்றுகிறார். அந்த சமயத்தில் தான் இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடப்பதை அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் தேச விடுதலைக்காக தன்னுடைய கவனத்தை திருப்புகிறார். ஆனால் அரவிந்தருக்கு அப்பொழுதே தெளிவான சிந்தனை இருந்தது. இந்த தேசத்தின் சுதந்திரம் என்பது ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது என்றுதான் அவரது சிந்தனை இருந்தது. தேச விடுதலைக்காக அவர் அலிப்பூர் சிறையில் சில காலம் கழிக்க நேர்ந்தது. அப்பொழுது அந்த சிறை வாசத்தை தன் சொந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காக அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் எல்லா இடங்களிலும் இறைவனை கண்டேன். அப்பொழுது அவர் பகவத்கீதையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு படித்துக் கொண்டிருந்ததால் கிருஷ்ணரை கண்டேன் என்றே சொல்லியுள்ளார். அந்த சிறை வாழ்க்கை அரவிந்தரின் ஆன்மீக வாழ்க்கைக்கும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதன் பிறகு அவர் பாண்டிச்சேரிக்கு வருகிறார். சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பின்பு அரசியலில் இருந்து முழுமையாக விலகி ஆன்மீகத்தில் தன்னுடைய நாட்டத்தை திருப்புகிறார். அந்த சமயத்தில் அவர் பாண்டிச்சேரி வந்திருந்த பொழுதுதான் மகாகவி பாரதியும் கூட ஆங்கிலேயர்கள் பிடியிலிருந்து தப்புவதற்காக சில காலம் தமிழகத்தில் இருந்து அவர் அஞ்ஞாத வாசம் என்று பாண்டிச்சேரியில் வசிக்க நேர்ந்தது. அப்பொழுது அவரும் அரவிந்தரும் மிக நெருக்கமாக பழகுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. இருவருமே தேச விடுதலையில் அக்கறை கொண்டிருந்தாலும் மிக உயர்ந்த ஆன்மீக கருத்துக்களிலும் ஒத்த சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள்.
இப்போ அரவிந்தர் என்ன செய்கிறார், 1926ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியில் இன்றும் நீங்கள் சென்று பார்க்கலாம் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தை நிறுவினார். அதன் மூலமாக அவர் கனவு கண்டது ஒன்றுபட்ட இந்தியா. அது மட்டுமன்றி இந்த மனித குலத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு ஆன்மீக கல்வி. அரவிந்தரின் தத்துவம் என்று நீங்கள் பார்த்தால் அவரது தேசியவாதம் கூட ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட தேசியவாதமாக இருந்தது. தத்துவம் என்பதோ ஒரு இன்டகிரேட்டட் ஹோல்சம் அப்ரோச்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒருங்கிணைந்த யோகா. தன்னை உணர்வது என்பதே சமூகத்தை உயர்த்துவதற்கான வழி என்பதுதான் அரவிந்தரது கொள்கையாக இருந்தது. அவர் கொடுத்த யோகமே முழுமையான யோகம், ஒருங்கிணைந்த யோகம். அவரது சிந்தனையும் கூட சொன்னார், யோகம் என்பது ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட காலம் பயிற்சி செய்வது அல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதும் யோகமாக இருக்க வேண்டும் என்று கூறியவர். அதே போல அவர் இதுவரை மதங்கள் என்ன சொன்னது, மனிதர்களின் இலட்சியம் என்பது மோட்சம் அடைதல், இந்த பிறப்பு இறப்பு என்ற பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவது. ஆனால் அரவிந்தர் சொன்னார், வாழ்க்கையிலிருந்து விலகுவது வாழ்வின் குறிக்கோள் அல்ல, வாழ்க்கையில் இருந்து கொண்டே முழுமை பெறுவதுதான். யோகாவின் நோக்கம் என்பது இந்த உலகத்திலிருந்து தப்பித்து செல்வது அல்ல, மாறாக தெய்வீக உணர்வால் இந்த உலகையே உயர்த்துவது என்று கூறினார். அதற்கு அவர் 3 மாற்றங்களை முன்வைத்தார். ஒன்று மன மாற்றம், அடுத்து ஆன்மீக மாற்றம், 3வது மேலான மாற்றம். இந்த மாற்றங்களை அடைவதற்கு ஒவ்வொரு மனிதரும் 3 விஷயங்களை செய்ய வேண்டி இருந்தது. முதலில் ஆசை, நிராகரிப்பு, சரணடைதல். ஆசை என்பது இந்த உலக ஆசைகளிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு இறைவனை அடைவதற்கான உண்மையான ஒரு ஏக்கம் என்று பொருள்படும். நிராகரிப்பு என்பது ஈகோ, தன்னுடைய கர்வம் என்று சொல்லப்படுகிற தன்முனைப்பை விடுவது, அறியாமையை விடுவது, உலக ஆசையை விடுவது. சரணடைதல், தன்னை முழுமையாக தெய்வீக சக்திக்கு அர்ப்பணிப்பது. அதே போல டார்வின் எப்படி ஒரு உயிரியல் பரிணாம கொள்கையை முன்வைத்தாரோ அதுபோல அரவிந்தர் ஒரு ஆன்மீக பரிணாமத்தை முன்வைக்கிறார். அது இந்த மனதை மேம்பட்ட மனமாக, சூப்பர் மைண்ட் என்று உயர்த்தும் பொழுது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அவர் தன்னுடைய இளமை பருவம் முழுக்க இங்கிலாந்தில் இருந்ததனால அந்த தாக்கம், ஆவி என்பது தெய்வீக வாழ்க்கையாக பரிணமிப்பதற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளது என்றெல்லாம் பேசியிருக்கிறார் தன்னுடைய உரைகளில், தான் எழுதிய நூல்களிலும். அவற்றுக்கெல்லாம் காரணம் அவரது அடிப்படை இங்கிலாந்து தேசத்தில் உருவானது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல இந்த சூப்பர் மைண்ட் குறித்து அரவிந்தர் திரும்ப திரும்ப சொல்கிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்வார், எந்த மனிதர்கள் இந்த மேம்பட்ட மனதிற்கு உயர்கிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் இந்த பூமியில் ஒரு தெய்வீக வம்சாவளி ஏற்படும், அது இந்த படைப்பின் நோக்கமான அமைதிக்கு வழிவகுக்கும் என்று சொல்வார். அதே போல அந்த எனர்ஜி, டிவைன் எனர்ஜி, தெய்வீக சக்தி என்பதை நம் தேசத்தின் வழக்கப்படி தாய் என்றே குறிப்பிடுகிறார். இன்னும் சொல்ல போனால் அனைத்து யோகங்களும் மனிதர்களின் எண்ணத்தை அந்த தெய்வீக சக்தியை நோக்கி திருப்புவதையே மையமாக கொண்டுள்ளது. இப்போ இந்த மனத்திறனை எப்படி உயர்த்தணும் என்று சொல்கிற பொழுது அரவிந்தர் சொல்கிறார், மனம் என்பது ஜீவனை உணர்தல். நம்ம இங்க முக்கியமா வேதாத்திரியத்தோடு இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அருட்தனந்த என்ன சொல்கிறார், மனம் என்பது ஜீவன் என்கின்ற உயிரின் படற்கை நிலை. த சைக்கிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோல் ஆர் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் மைண்ட். அதேதான் அரவிந்தரும் சொல்கிறார், மனம் தன் மூலமான ஜீவனை உணர்தல் என்பதுதான் அவர் வகுத்து தந்த ஒருங்கிணைந்த யோகத்தின் ஒரு முக்கிய மைல்கல் ஆகும். நீங்க ஒரு விஷயம் கவனிக்கலாம், எல்லா ஞானிகளும் பார்த்தீங்கன்னா ஒரே மைய கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் சிந்தித்திருக்கிறார்கள். அந்த பிரசன்டேஷன் மேபி இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு ஏற்ப அல்லது அவர்கள் நடந்து வந்த பாதைக்கேற்ப வார்த்தைகள் வேறுபடலாம். மற்றபடி அனைவரும் பாருங்க, உடல் ஆரோக்கியம், இந்த உடல் ஒரு தெய்வீக ஆற்றலின் கோவில், இதெல்லாம் எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு அடிப்படை விஷயங்கள். மனிதர்கள் என்றாலே உணர்ச்சிகள் உடையவர்கள். இந்த உணர்ச்சிகளை பக்தியாக, சேவையாக மாற்றுவது, அதே போல மனதை எப்பொழுதும் அமைதியாக இருக்க பழக்குவது, நமக்கும் மேலாக உள்ள அந்த தெய்வீக சக்தியை சரணடைவது, இவை எல்லாம் தான் அரவிந்தருடைய
முக்கியமான கொள்கைகளாக இருந்தது. அரவிந்தர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம், அன்னை மிரா அல்பாசா, அவர் பிரெஞ்சு தேசத்தினுடைய ஒரு ஆன்மீகவாதி. அன்னையார் அரவிந்தரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பாண்டிச்சேரி வந்து அரவிந்தர் ஆசிரமத்திலேயே தங்கி இருந்து சேவை செய்கிறார். அரவிந்தர் அவர்களே இவரை அம்மா என்றே அழைத்தார். இன்று வரை பார்த்தீங்கன்னா மதர் என்றுதான் எல்லோரும் உலகம் முழுவதும் அவரை வணங்குகிறார்கள். அரவிந்தர் எப்படி பாண்டிச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமத்தை நிறுவினாரோ அந்த பகுதியிலேயே அன்னை அவர்கள் ஆரோவில், அதாவது அரவிந்தர் மறைவுக்கு பிறகு அவர் அன்னையார் உருவாக்கியதுதான் ஆரோவில் என்ற ஒரு சர்வதேச நகரம். இன்றும் நாம் பாண்டிச்சேரி சென்று ஆசிரமத்தில் இதை பார்க்க முடியும். மிக அழகான அந்த ஒரு உருவாக்கம் என்பது மனிதகுல ஒற்றுமைக்கானது. அதே போல அரவிந்தர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் அன்னை, சாவித்ரி, தேவி ஜனனம் இவையெல்லாம் மிக முக்கியமான படைப்புகளாகும். வாய்ப்பு இருக்கிறவர்கள் இந்த புத்தகங்களை படிக்க பழகணும். நம்ம அப்பொழுதுதான் அரவிந்தரை பற்றி ஒரு முழுமையான பிக்சர் நமக்கு கிடைக்கும். அரவிந்தரது எதிர்கால காட்சி எப்படி இருந்தது என்றால், மதம் என்பது ஒவ்வொரு மனிதரையும் ஆன்மீக பாதையில் உயர்த்துவதற்கான ஒரு வழி. அப்படி மனிதர்கள் உயர்ந்து வரும் பொழுது, மனித வாழ்க்கை என்பது தெய்வீக வாழ்க்கையாக மாறும் பொழுதுதான் இந்த பூமி முழுவதும் தெய்வீக வெளிப்பாட்டின் களமாக மாறும். இதுதான் அரவிந்தரது ஒரு விஷன் என்று சொல்வோம் அல்லவா, அப்படி இருந்தது. இதெல்லாம் அரவிந்தரது தத்துவம் பாருங்க, ஒருங்கிணைந்த யோகா. அவருடைய கல்வி கூட ஒருங்கிணைந்த கல்வி முறை. அதில் உடல், மனம், உயிர் மற்றும் ஆன்மாவின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துகிறது. அவரது தேசியவாதம் என்பதும் கூட ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட தேசியவாதம். உளவியல் என்று பார்த்தால் அவரது உளவியல் தத்துவத்திற்கு முன்னோடியாக கென் வில்பர் போன்ற சிந்தனையாளர்களின் தாக்கத்தில் இருந்துதான் பிறந்திருக்கிறது. அவரது நவீன யோகா இயக்கம் தான் நாம சொன்னது போல த மதர், ஸ்ரீ சின்மோய், சத் பிரேம் போன்ற ஆசிரியர்களை வெகுவாக பாதித்தது. இன்றளவும் ஆரோவில் மூலமாக ஸ்ரீ அரவிந்தரது கொள்கைகள் தொடர்ந்து மனிதகுல நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து நாம் சிந்திக்கவிருக்கும் மகான் ரமண மகரிஷி. நம் தமிழகத்தில் பிறந்தவர். நான் யார் என்ற கேள்வியின் மூலமாக, ஆன்ம தேடலின் மூலமாக தன்னை உயர்த்தி கொண்டவர். 1879 ஆண்டு இவர் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டின் திருச்சுழியில் பிறந்தார். ஆனால் மிக இளமை பருவத்திலேயே இவருக்கு ஒரு ஆன்மீக விழிப்பு உணர்வு கிட்டுகிறது. எந்த குருவையும் நாடவில்லை, தானே சுயமாக உயர்ந்த ஒரு விழிப்புணர்வு பெற்றதும் அதன் பிறகு அவர் இல்லவே இல்லை, திருச்சுழியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு சென்று விடுகிறார். அதன் பிறகு தன் வாழ்நாள் முழுவதும் அவர் அங்கேதான் இருக்கிறார். அந்த அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மட்டுமல்லாது அங்கே உள்ள விருப்பாஷ குகை மற்றும் ஸ்கந்தாசிரமம் போன்ற குகைகளிலும் பிறகு ஸ்ரீ ரமணாசிரமத்திலும் வசித்து வந்தார். இன்றளவும் நாம் திருவண்ணாமலைக்கு சென்று ரமணாசிரமத்தில் தங்கி தியானம் செய்து வரலாம். அவர் இறக்கும் பொழுது அந்த மகா சமாதி நேரத்தில் அருணாச்சலத்திற்கு மேலே ஒரு ஒளிரும் நட்சத்திரம் காணப்பட்டது. அந்த ஒளியில் மகா சமாதி அடைந்ததாக வரலாறு குறிப்பிடுகிறது. அவரது ஆன்மீக அனுபவம் என்றால், திடீரென்று ஒரு நாள் அவருக்கு தான் இறந்து விட்டது போல ஒரு உணர்வு. உடல் விரைப்பாக இருக்கிறது, ஆனால் அவரே நினைக்கிறார், நான் இறந்து விட்டேன். அப்படின்னா நான் இறந்து விட்டேன் நினைக்கிற இந்த நான் யார்? இந்த கேள்விதான் அவருக்கு. நான் இந்த உடல் அல்ல, இந்த உடலுக்குள் உரைகின்ற ஆன்மா, அது ஒருபோதும் இறக்காது, நித்தியமான சுயம் என்று கூறுகிறார். நாம் இதை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பகவத்கீதையில் கூட கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்வார்? குருஷேத்திர போர்க்களத்தில் நான் போரிட மாட்டேன் என்று அர்ஜுனன் சொல்கிற பொழுது, ஏன் போரிட மாட்டேன் என்று சொல்கிறாய்? அர்ஜுனன் சொல்றான், எதிரில் யார் நிக்கிறாங்க? பிதாமகர் பீஷ்மாச்சாரியார், குரு துரோணாச்சாரியார். அட, இந்த கௌரவர்கள் தான் யாரு? பங்காளிகள் தானே. இவர்களை எப்படி கொள்வது? இவர்களை கொல்வதன் மூலமாக வருகிற ராஜ்யம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்கிற பொழுது
கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார்? அர்ஜுனா, நீ யாரை கொல்ல முடியும்? இந்த உடல் என்றைக்கு இருந்தாலும் அழியக்கூடியது. நோயினாலோ முதுமையினாலோ ஒரு நாள் இந்த உடல் அழியக்கூடியது. ஆனால் இந்த உடலில் இருக்கும் ஆன்மா அது அழிவற்றது, நித்தியமானது. அந்த ஆன்மாவை உன் வாள் வெட்டாது, அந்த ஆன்மாவை நீர் நனைக்காது, காற்று உலர்த்தாது, தீ எரிக்காது. அது அழிவற்றது. எப்படி நாம் ஒரு சட்டை கிழிந்து போனால் தூக்கி எறிந்து விட்டு புது சட்டையை உடுத்தி கொள்கிறோமோ, அதுபோல ஆன்மா இந்த உடல் பலவீனப்பட்ட பிறகு தன்னுடைய நோக்கமான இறைநிலை உணர்விற்கு பயன்படாது என்று தெரிந்த பிறகு ஒரு சட்டையை கழட்டுவது போல ஆன்மா இந்த சட்டையை மாற்றிக்கொண்டு மற்றொரு உடலின் மூலமாக தன் இறை பயணத்தை தொடர்கிறது என்று தானே சொல்லிக் கொடுத்தார். அதேதான் இங்க ரமணர் சொல்கிறார். நான் என்கின்ற இந்த ஆன்மா நித்தியமான சுயம். நித்தியம் என்றாலே அழிவற்றது. இதுதான் அவரது போதனையின் அடித்தளம். அந்த ஹூவாமை என்கிற கேள்வி, நான் யார் என்ற கேள்வியை எழுப்பி அதையும் கூட ஒரு சொல்றாங்க, ஆத்ம விசாரம். அதாவது ஆத்மா என்றால் சுயம், நான், அதை பற்றிய விசாரணை. நான் யார் என்ற கேள்விதான் அவரது போதனையின் மைய கருத்தாக இருந்தது. அந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிப்பதற்கு மௌனம்தான் வழி. எப்பொழுதும் சலசலவென்று பேசிக் கொண்டிருப்பதால் உயர்ந்த விஷயத்தை நாம் அடைய முடியாது என்று ரமணர் அடிக்கடி கூறுவார். அது மட்டுமன்று, அவர் மௌனமாக இருந்த பொழுதும் கூட அந்த பிரசன்ஸ் இட் செல்ஃப் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம் பாருங்க. அப்படி அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு ஒரு அமைதி கிட்டியது, ஒரு தெய்வீக உணர்வு அவர்களுக்கு கிட்டியது. ரமணரும் அனைத்து யோகங்களையுமே அவர் போற்றுகிறார். ஆனால் ஆன்மா என்பதில் நிலைத்து நிற்கிறார். ரமண மகரிஷியினுடைய பெருமை நம் இந்திய தேசத்தில் மட்டுமல்லாது வெளிநாட்டில் உள்ள பல அறிஞர்களையும் ஈர்த்தது. பால் பிரண்டன், ஆர்தர் ஆஸ்போன் மற்றும் மாரிஸ் ஃப்ரைட்மேன் போன்ற மேற்கத்திய தேடல் நிறைந்தவர்களை எல்லாம் ரமணரை நோக்கி ஈர்த்தது. அவர் எங்கும் நகரவில்லை என்ற பொழுதும் அவரது எண்ணத்தின் வலிமை கார்ல் ஜங் போன்ற சைக்காலஜிஸ்ட், மிக மிக மேன்மையான உளவியலாளர்களை கூட ரமணரின் போதனை ஈர்த்தது என்றால் நாம் ரமணரினுடைய வலிமையை உணர்ந்து கொள்ளலாம். பல நவீன ஆசிரியர்கள் ரமணரின் சுய விசாரணையின் போதனையில் இருந்துதான் தங்கள் சித்தாந்தத்தை வடிவமைத்துக் கொண்டார்கள். அத்தகைய பெருமைக்குரியவர் பகவான் ஸ்ரீ ரமணர். அடுத்தது நாம் பார்க்கவிருப்பவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 59 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறார். இவர்தான் ஆரிய சமாஜத்தினுடைய நிறுவனர். அவரது முக்கியமான ஒரு கொள்கை என்னவென்றால் வேதங்களுக்கு திரும்பு, வேதோக்கே பிரதி பிரத்யாவர்த்தனம். என்ன பொருள் அதற்கு? பண்டைய வேத வாழ்க்கை முறையின் தூய்மை மற்றும் ஆன்மீக ஞானத்திற்கு திரும்புதல். இதுதான் மனித வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் சுவாமி தயானந்த சரஸ்வதி. நீங்கள் மிக மிக பிரபலமாக கேள்விப்பட்டிருப்பது டிஏவி ஸ்கூல்ஸ். டிஏவி ஸ்கூல்ஸ் என்பது அவரது ஃபாலோயர்ஸ்ல ஒருத்தர் அவரது மறைவுக்கு பிறகு தொடங்குகிறார். அந்த டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தயானந்த், தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல், டிஏவி. எவ்வளவு டிஏவி ஸ்கூல்ஸ் இன்னைக்கு பார்க்குறோம். சென்னையில் கூட இருக்கு, மிக பிரபலமான ஸ்கூல்ஸ். அதெல்லாம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் தயானந்த் சரஸ்வதி. அவருடைய இயற்பெயர் மூல் சங்கர் திவாரி. இவர் 1824ஆம் ஆண்டு இப்ப பிரசன்ட் குஜராத்ல டங்காராவில் தான் பிறந்தார். பாருங்க, நல்ல வைதீக குடும்பம், கற்றறிந்த பிராமணர் அவருடைய தந்தையார். அதனால வளர்ப்பு பார்த்தீங்கன்னா நல்ல சைவ குடும்பத்தில் சடங்குகள், சமஸ்கிருதம் படிக்கணும், வேதம், உபநிடதம், அதே போல சிலை வழிபாடு, இதில் தான் அவரது குழந்தை பருவம் முழுவதும் கழிந்தது. பிராமண குடும்பத்தில் பிறந்ததால் 4 வேதங்களும் அவருக்கு அத்துப்படி. பதஞ்சலி முனிவருடைய யோக தரிசனம், அஷ்டாங்க யோகம் அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. உபநிடதங்கள் மற்றும் பிரமாணங்கள், பகவத்கீதை என்று அனைத்தையும் ஆழமாக கற்கிறார். ஆழமாக கற்றதன் விளைவு அவர் அந்த சிலை வழிபாட்டிலிருந்து வெளியே வந்து விடுகிறார். இன்னும் சொல்ல போனால் மிக கடுமையாக மறுக்கிறார். இறைவனை ஒரு
சிலை வடிவத்திற்குள் நீங்கள் ஒரு நாளும் எல்லை கட்ட முடியாது என்பது அவரது கொள்கை. உண்மையில் இறைவன் யார்? சத்தியம், உண்மை, ஞானம், அறிவு, அனந்தம். எந்த தோற்றத்திலும் நீங்கள் இறைவனை காண முடியும். ஆனந்தம் மற்றும் பேரின்பம் என்றுதான் அவர் கடவுளை விளக்குகிறார். அதே போல பதஞ்சலி முனிவரினுடைய அஷ்டாங்க யோகம், அந்த 8 உறுப்புகள் நமக்கு தெரியும் அல்லவா? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாஹாரா, தாரணா, தியானம், சமாதி என்றவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற தயானந்த சரஸ்வதி கர்மயோகத்தின் பாதையை வலியுறுத்தி சொல்கிறார். அனைத்து உயிர்களின் நன்மைக்காக யார் ஒருவர் தன் கடமைகளை செய்கிறாரோ அவரே கர்மயோகி என்று சொல்கிறார். அவரது 10 முக்கிய கொள்கைகள் தட நியம் என்று சொல்லப்படுகிறது. முதல் கொள்கை, கடவுள் அனைத்து உண்மையான அறிவுக்கும் முதன்மையான ஆதாரம். கடவுள் உருவமற்றவர், எல்லாம் அறிந்தவர், நீதிமான், இரக்கமுள்ளவர், படைப்பாளர். வேதங்கள் என்பவை கடவுளின் வார்த்தை. உண்மையை பின்தொடர்வது மிக உயர்ந்த கடமை. நாம் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொய்யை நிராகரிக்க வேண்டும். அதே போல உலகளாவிய நலனை ஊக்குவிக்கவும், அனைவருக்கும், அந்த காலத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது அல்லவா, பெண்கள் உட்பட அனைவருக்கும் கல்வி கற்பிக்கவும், தூய்மையான, ஒழுக்கமான மற்றும் உண்மையுள்ள வாழ்க்கையை வாழவும் உங்களை அர்ப்பணியுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்ச நேரத்தையாவது ஒதுக்கி மற்றவர்கள் அறிவில் உயர்வதற்காக சேவை செய்ய வேண்டும். அதுதான் நாம் இப்படி மகான்களை அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார்கள். நாம் வாரத்திற்கு ஒரு சில மணி நேரங்கள் கொடுத்தாவது இந்த ஆன்மீக அறிவு சமுதாயத்தில் மலர்வதற்கு பாடுபட வேண்டும். அதே போல சமூகத்திற்கு மற்றும் தேசியத்தினுடைய மேம்பாட்டிற்காக பாடுபட வேண்டும். அனைத்து மனிதர்களையும் சகோதர சகோதரிகளாக பாவிக்க வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இவை அனைத்தும் அவர் நிறுவிய ஆரிய சமாஜத்தின் கோட்பாடுகள். இவை அனைத்தையும் நீங்கள் புத்தகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். மிக எளிமையாக படித்தாலே புரிந்து கொள்ள முடிந்த விஷயங்கள். அதே போல உபநிடதங்கள் என்பவற்றை வேதத்தின் சாரமாக சொன்ன தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஸ்மிருதி என்பதையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை உள்ளடக்கிய நூல்கள் என்று விளக்குகின்றார். நமக்கு தெரியும், வாழ்க்கையை 4 கட்டமாக பிரித்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்பவை பற்றியெல்லாம் ஆழமாக பேசுகிறார். அவரது லட்சியம் என்று பார்த்தால் தன்னலமற்ற செயல். அதே போல மூட நம்பிக்கைகளற்ற ஒரு சமூக ஒழுங்கை நிலைநிறுத்துவது. இவைதான் அவரது லட்சியமாக இருந்தது. மிக உயர்ந்த படைப்புகள் அவரது. சத்யார்த்த பிரகாசம், வேத பாஷ்ய பூமிகா, ரிக்வேத பாஷ்யம், யஜுர்வேத பாஷ்யம், இப்படி எண்ணற்ற நூல்களை எழுதி குவித்திருக்கிறார். மிக உயர்ந்த சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருக்கிறார். வாழ்ந்தது வெறும் 59 ஆண்டுகள் தான். அதற்குள் சிலை வழிபாடு மற்றும் மூட நம்பிக்கைக்கு எதிராக அவர் போராடி இருக்கிறார். பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பதற்காகவும் அவர் முன் நின்றிருக்கிறார். ஜாதியத்தை, குழந்தை திருமணத்தை எதிர்த்து போராடுகிறார். குருகுல கல்வியை ஊக்குவிக்கிறார். அதுபோல சுதந்திர போராட்ட வீரர்கள் லாலா லஜ்பத் ராய், பகத்சிங் போன்றவர்களுக்கெல்லாம் அதிக ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அவரது தத்துவமானது யோகாவை மனிதகுலத்திற்கான சேவையுடன் இணைத்தது. அவருடைய ஆன்மீக சிந்தனையுமே பகுத்தறிவின் பாதையில் அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்து வாழ முடியும் என்பதை காட்டியது. எப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார் அல்லவா, philosophy without science is lame, whereas religion without science is lame and science without religion is blind. அதுபோல அவர் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக இணைத்த ஒரு பெருமைக்குரியவர். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது ஸ்ரீ திருமலை கிருஷ்ணமாச்சாரியா, டி கிருஷ்ணமாச்சாரியா என்று அழைக்கப்படுபவர். இவர் நிறைவான ஒரு வாழ்க்கை, கிட்டத்தட்ட 101 ஆண்டுகள் வாழ்கிறார். நவீன யோகாவின் தந்தை என்றே போற்றப்படுகிறார். கிருஷ்ணமாச்சாரியா அவர்கள் செய்த ஒரு புதுமை என்னவென்றால், அவர் முறைப்படி யோகக்கலையை கற்றுக்கொள்கிறார். ஆனால் அதன் பிறகு அதை எளிமையாக
ஒரு தனிநபருக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். அதனால் இவரது கொள்கைகள் பல நவீன யோகா பாணிகளுக்கு வழிவகுத்தது. இன்னும் சொல்ல போனால் PKS ஐயங்கார், K பட்டாபி ஜோயிஸ், இந்திரா தேவி மற்றும் அவரது சொந்த மகன் TKV தேசிகாச்சார் அனைவரும் T கிருஷ்ணமாச்சாரியாவின் சீடர்களாக விளங்கியவர்கள்தான். அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தென்பகுதி கர்நாடகாவில் உள்ள மைசூருக்கு அருகில் முச்சுகுண்டபுரா என்ற ஊரில் தான் பிறக்கிறார். அவரது குடும்பமும் வைதீக குடும்பம், வைணவ பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ராமானுஜாச்சாரியாவினுடைய சீடர்களாக இருந்திருக்கிறார்கள் அவரது முன்னோர்கள். பாரம்பரிய வைணவ குடும்பம் என்பதால் இளமையில் அவருக்கு சமஸ்கிருதம், வேதங்கள், நியாய தர்ஷன், வேதாந்தம், ஆயுர்வேதம் அனைத்தும் கற்பிக்கப்பட்டது. படிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். வேத கேசரி மற்றும் யோகாச்சாரியா போன்ற பல பட்டங்களை அவர் பெற்றிருக்கிறார். தன் பிறந்த ஊரில் கல்வி கற்றதோடு நிற்காமல் அவர் திபெத் மற்றும் இமயமலையில் புகழ்பெற்ற யோகா ஆசிரியர் ஸ்ரீ ராமமோகன பிரம்மச்சாரியிடம் 7 ஆண்டுகள் இருந்து பயிற்சி பெறுகிறார். அவரது ஆழ்ந்த அறிவின் காரணமாக மைசூர் அரண்மனையில் ஒரு யோகா மண்டபத்தை நிறுவ 4ஆம் மகாராஜா கிருஷ்ணராஜ உடையாரால் அழைக்கப்படுகிறார். அதன் பிறகு அவர் சென்னை வந்துதான் தனது 100வது வயதில் இயற்கை எய்துகிறார். அவரது வேத ஆய்வுகள் 4 வேதங்கள் மற்றும் உபநிடதங்களில் தேர்ச்சி பெற்ற காரணத்தால் மிக மிக ஆழ்ந்த ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். வேதங்களில் தத்துவம் பயின்றிருக்கிறார். புகழ்பெற்ற பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற அவர் யோகாவின் ஒரு பகுதியாக ஆரோக்கியம் மற்றும் சிகிச்சையை வலியுறுத்தினார். யோகா பற்றி அவர் கொண்டிருந்த கருத்து அது ஒரு ஒழுக்கம். அவரது இந்த கருத்துக்கு அடிப்படையாக அவர் மேற்கோள் காட்டியது பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள், பகவத்கீதை மற்றும் ஹடயோக பிரதிபிகா, யோக ரகசியம் போன்ற ஹடயோக நூல்கள் அவரது போதனைக்கு அடித்தளமாக அமைந்தது. அவர் யோகா என்பதை சுவாசத்தை இணைத்து செயல், ஒவ்வொரு ஆசனத்தின் உடனும் சுவாசத்தை இணைத்து செய்யும் பொழுது ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் என்பதை விளக்கினார். அதற்கு அவர் அழகாக பதஞ்சலியின் அந்த யோக சூத்திரம் சித்த விருத்தி நிரோதக, பதஞ்சலி என்ன சொல்கிறார்? யோகா என்பது என்ன? சித்த விருத்தி நிரோதக, அதாவது மன மாற்றங்களை நிறுத்துதல். இதை அடிப்படையாக கொண்டு ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீகம் இரண்டையும் யோகாவுடன் இணைத்தார். ஒவ்வொரு ஆசனம் செய்யும் பொழுதும் சுவாசத்தை அதனோடு சேர்த்து செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். அதே போல அவரை பொறுத்தவரை யோகா என்பது சிகிச்சை மற்றும் ஆன்மீகம் இரண்டும் இணைந்தது, தனித்தனி அல்ல என்பதை வலியுறுத்தினார். மிக முக்கியமான அவரது கொடை என்று சொல்லலாம், சமூகத்திற்கு அவர் கொடுத்த கொடை என்னவென்றால், யோகம் என்பதை பொதுவாக எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்காமல் ஒவ்வொரு தனிநபருக்கும் பொருத்தமானதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை அவர் அழகாக வினியோகா என்று சொன்னார். யோகா அனுசாசனம் அனுரூபம். ஒரு நபரினுடைய வயது, ஆரோக்கியம், தொழில் மற்றும் கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு அந்த கஸ்டமைஸ்ன்னு இன்னைக்கு சொல்றோம் பார்த்தீங்களா, அப்படி ஒவ்வொரு தனிநபருக்கும் பொருத்தமானதை வலியுறுத்தினார். இதுதான் பிறகு அவருடைய சொந்த மகன் TKV தேசிகாச்சாரால் முறைப்படுத்தப்பட்ட வினியோகா சிகிச்சையின் அடித்தளமாக மாறியது. அதே போல் அவர் விநியாச கிரமா, அதாவது சுவாசம் மற்றும் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பை முன்வைத்தார். அதுவும் இன்று பிரபலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. யோகாவை கிருஷ்ணமாச்சாரியா அவர்கள் உடல் சிகிச்சைக்கு மட்டுமல்லாது, ஏன்னா உடல்னா நமக்கு முதுகு வலி, இதய பிரச்சனைகள், செரிமானம், இவை அனைத்தையும் அவர் யோகாவின் மூலமாகவே தீர்த்திருக்கிறார், மருந்து மாத்திரைகள் பயன்படுத்தாமல். அதே போல சுவாச கோளாறுகள், உணர்ச்சிகளில் சொல்லுவோம் இல்லையா, டிப்ரெஷன்ல இருக்காங்க, அவர்களை எல்லாம் யோகாவின் மூலமாக மீட்டெடுக்கிறார்.
இன்னைக்கு நம்ம பிரபலமாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்று பேசுகிறோம். அந்த மன அழுத்தத்தில் இருந்தும் அவர் மனிதர்களை யோகாவின் மூலமாக விடுபடச் செய்திருக்கிறார். இன்றைக்குத்தான் யோகா சிகிச்சை பிரபலமாகி கொண்டு வருகிறது. ஆனால் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர் யோக சிகிச்சையை ஒரு அறிவியல் துறையாக அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர்கள். கிருஷ்ணமாச்சாரியா அவர்களும் 4 யோகங்களையும் ஒன்றிணைத்துதான் மனிதர்கள் வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அதே போல அவர் ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத வேதாந்த மரபை சேர்ந்தவர் என்ற காரணத்தால் பக்தியை அறிவுடன் இணைத்த பெருமைக்குரியவர்கள். சுவாமி சிவானந்த சரஸ்வதி, இவரை பற்றி நீங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருக்கலாம். மிக மிக 20ஆம் நூற்றாண்டின் செல்வாக்கு மிக்க துறவி அவர். அடிப்படையில் அவர் ஒரு மருத்துவர். பிறந்தது நம் தமிழ்நாட்டினுடைய பத்தமடை, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பத்தமடையில் பிறந்தார். மிக மிக பக்தியுள்ள ஆச்சாரமான ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். படித்தது தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம். அதன் பிறகு மலேசியா மண்ணில் மருத்துவராக பணியாற்றினார். பணியாற்றிய காலத்திலேயே மிகவும் இரக்க குணம் நிறைந்தவராகவும் தன்னலமற்ற சேவைக்காகவும் அவர் புகழப்படுகிறார். மருத்துவர் பணியின் காரணமாக பொருள்துறை வெற்றி அவருக்கு கிட்டிய போதிலும் கூட ஏதோ ஒரு வெறுமை அவரை தாக்கியதன் காரணமாக அவர் ஆன்மீக உண்மையை தேடத் தொடங்கினார். செல்வச் செழிப்பாக இருந்த இந்த உலக வாழ்க்கையை துறந்து மலேசியா மண்ணிலிருந்து இந்தியா திரும்புகிறார். தாயகம் வந்து ரிஷிகேஷ் சென்று அங்கே சுவாமி விஸ்வானந்த சரஸ்வதியிடம் சந்நியாசம் எடுத்துக்கொள்கிறார். அவர் மூலமாக சுவாமி சிவானந்த சரஸ்வதி என்று அழைக்கப்படுகிறார். சிவானந்த சரஸ்வதி 1936ஆம் ஆண்டில் ரிஷிகேஷில் கங்கை கரையில் தெய்வீக வாழ்க்கை சங்கம், டிவைன் லைஃப் சொசைட்டி என்ற ஒன்றை நிறுவுகிறார். அதனுடைய நோக்கமாக அவர் வரையறுத்தவை ஆன்மீக அறிவை பரப்புதல், புத்தகங்கள் மூலமாக, கடிதங்கள் மூலமாக, உரையாற்றுவதன் மூலமாக ஆன்மீக அறிவை மக்களிடம் பரப்ப வேண்டும். அதே போல எல்லா சாதாரண மனிதர்கள், குடும்ப வாழ்வில் இருப்பவர்களுக்கும் யோகா மற்றும் தியானத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். நோயாளிகள் மற்றும் ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும். இன்னும் உலகில் உள்ள அனைத்து மூலைகளுக்கும் இந்த யோகாவை எடுத்துச் செல்வதற்கான சீடர்கள் மற்றும் துறவிகளை நாம் உருவாக்க வேண்டும். இந்த நோக்கங்களை கொண்டு அவர் தொடங்கியதுதான் டிவைன் லைஃப் சொசைட்டி. இன்று அது உலக அளவில் மையங்களை கொண்ட ஒரு பெரிய சர்வதேச யோகா மற்றும் ஆன்மீக அமைப்பாக தொடர்ந்து சேவை செய்து வருகிறது. அவரது தத்துவம் கர்மயோக பாதை தான், தன்னலமற்ற சேவை. பகவத்கீதையில் சொன்னது போல முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் உங்களால் இயன்றதை செய்து கொண்டே இருங்கள் என்பதே அவரது சித்தாந்தமாக இருந்தது. உங்கள் கடமை சேவை செய்வதே, எதிர்பார்ப்பது அல்ல என்று போதித்தார். சேவை செய், அன்பு செய், கொடு, தூய்மைப்படுத்து, தியானம் செய், தெய்வீகத்தை உணர்ந்து கொள் என்பதை மேலும் மேலும் அவர் வலியுறுத்தினார். நாம் இப்பொழுது 11 மகான்களில் 7 மகான்களை பற்றி இந்த அமர்வில் சிந்தித்திருக்கிறோம். மீண்டும் மற்ற 4 மகான்கள் குறித்தும் நாம் ஆழமாக சிந்திப்போம். இப்பொழுது ஒரு சுருக்கம் என்று சொல்ல வேண்டுமானால் ஆரம்பத்தில் சொன்னதுதான். இப்போ இந்த 7 பேரை பற்றி நாம் ஒரு சுருக்கம், ஒரு வரியில சொல்லணும் என்றால், ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்தியின் உயர்வை எடுத்து சொன்னார். அவரது முதன்மை சீடரான சுவாமி விவேகானந்தர் சேவை மூலம் மனிதர்களை உயர்த்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். ஸ்ரீ அரவிந்தரோ ஒருங்கிணைந்த யோகத்தை முன்வைத்தார். ரமண மகரிஷி அவர்கள் சுய விசாரணை மூலமாக ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதங்களின் உண்மை பொருளை மக்களிடம் எளிய முறையில் எடுத்துச் சென்றார். ஸ்ரீ டி கிருஷ்ணமாச்சாரியா அவர்கள் உடல், மனம், சுவாசம் ஆகிய 3இன் ஒருங்கிணைப்பின் மூலம் ஆரோக்கியமும் மன தெளிவும் பெறலாம் என்பதை உலகிற்கு காட்டினார். சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்களோ சேவை செய், மனிதர்களை நேசிக்கணும், தியானம் செய்யணும், உணர்வு பெறு, அன்பாக இரு என்ற தத்துவத்தை பரப்பினார். இப்படி ஒவ்வொருவரும்
இந்த மனித வாழ்வை உயர்த்துவதற்கு தங்கள் பங்கை கொடுத்திருக்கிறார்கள். நம்முள் இப்பொழுது எழ வேண்டிய கேள்வி, நாம் எந்த அளவிற்கு இதை பயன்படுத்தி கொண்டு நாமும் உயர்ந்து மற்றவரையும் உயர்த்தப் போகிறோம் என்பதுதான். ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள், உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று. எனவே நாம் ஒவ்வொருவரும் முதலில் நமக்கு நன்மை செய்து கொள்வோம். முறையாக அருட்தந்தை அவர்கள் வகுத்து தந்த உடற்பயிற்சி, தியானம், அகத்தாய்வு, காயகற்பம் போன்றவற்றை செய்து நம்மை நாமே உயர்த்தி கொள்வோம். அதன் பயனாக இந்த சமூகத்தை உயர்த்துவதற்கு நம்மால் முடிந்த தொண்டு செய்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.